ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைன்வே மெட்டீரியல்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வரி வினாவிடை சீரீஸில் 9th இயல் 5 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 9th ஜென்ரல் தமிழ் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இயல் 4 வரைக்கும் எனக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி 9th இயல் 5 தலைப்பு எதுன்னு பார்த்தோம்னா, கல்வியில் சிறந்த பெண்கள். ஃபஸ்ட்டு ஒன்று, சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி எந்த காலத்தில் நலிந்து காணப்பட்டது? விடை, இடைக்காலத்தில். செகண்ட் ஒன்று, சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்தில் கல்வி கற்ற பெண்ணாக இருந்த மாதவியின் மகள். விடை, மணிமேகலை. தேர்ட் ஒன், பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் இறைவனுக்கு பாமாலை சூட்டியவர்கள். விடை, ஆண்டாள், காரைக்கால் அம்மையார். ஃபோர்த் ஒன், முத்துலட்சுமி எந்தெந்த சட்டங்கள் நிறைவேற காரணமாக இருந்தார்? விடை, தேவதாசி ஒழிப்பு சட்டம், இருதார திருமண தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் திட்டம். ஐந்தாவது, முத்துலட்சுமி அடையாற்றில் அவ்வை இல்லத்தை தொடங்கிய வருடம் 1930. முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கிய ஆண்டு 1952. ஏழாவது ஒன்று, முடியாது பெண்ணாலே என்கிற மாய இணை முடக்க எழுந்தவர் யார்? விடை, பெரியார். விடியாது பெண்ணாலே என்கிற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? விடை, பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடிமுழக்கம் செய்தவர் யார்? விடை, பாரதிதாசன். 1882 முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு. விடை, ஹண்டர் குழு. 11, ஜோதிராவ் பூலே சாவித்திரிபாய் பூலே இணையர் முதலில் பெண்களுக்கு பள்ளியை தொடங்கிய மாநிலம். விடை, மராட்டியம். ஜோதிராவ் பூலே சாவித்திரிபாய் பூலே இணையர் முதலில் பெண்களுக்கான பள்ளியை தொடங்கிய மாநிலம். விடை, மராட்டியம். 12, தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியலில் செயல்பட்டவர் யார்? விடை, மூவலூர் ராமாமிர்தம். 13, தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்? விடை, மூவலூர் ராமாமிர்தம். 14, தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையை யார் பெயரில் வழங்கி வருகிறது? விடை, மூவலூர் ராமாமிர்தம். முத்துலட்சுமியின் காலகட்டம் இது 1886 to 1968. 16, பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவரானவர் யார்? விடை, ஐடா சோஃபியா ஸ்கட்டர். 17, ஐடா சோஃபியா ஸ்கட்டர் எங்கு இலவச மருத்துவம் அளித்தார்? விடை, வேலூர். 18, இந்தியாவில் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரை 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியவர் யார்? விடை, கைலாஷ் சத்யார்த்தி. 19, கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? விடை, 2014. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இது. ஓகேங்களா? 20, பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது என்ன? விடை, 12. 21, சாவித்திரிபாய் பூலே எந்த ஆண்டு பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார்? 1848. 22வது கொஸ்டின், இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? விடை, சாவித்திரிபாய் பூலே. 23, பட்ட மேற்படிப்புக்கான இலவச கல்வி உதவித்தொகை திட்டம் யார் பெயரில் வழங்கப்படுகிறது? விடை, ஈவேரா நாகம்மையா. 24, சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் எதனுடன் தொடர்புடையது? சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் எதனுடன் தொடர்புடையது? கல்வி திருமண உதவித்தொகை. 25, தனித்தமிழில் சிறந்து விளங்கியவர் யார்? விடை, நீலாம்பிகை அம்மையார். 26, மறைமலை அடிகளின் மகள் பெயர் என்ன? நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையாரின் காலம் 1903 to 1943. மகளிர் கல்வியை வலியுறுத்தி கோத்தாரி கல்விக்குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1964. சாரதா சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1929. ஈதா ராஜேஸ்வரி அம்மையாரின் காலம் 1906 to 1955. ராஜேஸ்வரி அம்மையார் எந்த கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார்? ராணி மேரி. குழந்தை திருமண சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் யார்? முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து செகண்ட் தலைப்பு, குடும்ப விளக்கு. மறுமலர்ச்சி இயக்கம் தோன்றிய நூற்றாண்டு டேஸ் ஆகும்? 20ஆம் நூற்றாண்டு. குடும்ப விளக்கின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார்? பாரதிதாசன். கலர் நிலம் என்பதன் பொருள் உவர் நிலம். கல்வியை கற்ற பெண்கள் பண்பட்ட டேஸ் நிலத்தினை போன்றவர்கள், நன்செய் நிலத்தினை. யாண்டும் என்ற சொல்லின் பொருள் காண்க. எப்பொழுதும். இலக்கண குறிப்பு தருக. மாக்கடல் உரிச்சொல் தொடர். பொன்னே போல் உவம உருபு. ஆக்கல் தொழிற்பெயர்.
வில்வாள் உம்மைத்தொகை, மலர்க்கை உவமைத்தொகை, தவிர்க்க ஓனா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பெண்களுக்கு எது முதன்மையானது என்று பாரதிதாசன் கூறுகிறார்? கல்வி. குடும்ப விளக்கு என்ற நூல் எத்தனை பகுதியாக பிரிக்கப்பட்டது? 5 பகுதியாக. குடும்ப விளக்கு நூலில் விருந்தோம்பல் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? இரண்டாம் பகுதியில். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். பாரதிதாசன் எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? பிசிராந்தையார். 18. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வேண்டும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்ற பாடலை இயற்றியவர் யார்? கவிமணி. 20. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்ற பாடலை இயற்றியவர் யார்? பாவேந்தர். தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். அடுத்து 3rd டாபிக், சிறு பஞ்சமூலம் தலைப்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று, பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் என்ற பாடலை இயற்றியவர் யார்? காரியாசன். சிறு பஞ்சமூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? காரியாசன். பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார் என்ற பாடலில் பயின்று வரும் அணி. எடுத்துக்காட்டு உவமை அணி. தாவா என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். 5. விதையாமை உரையாமை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. எதிர்மறை தொழிற்பெயர். அறிவார் என்பதன் இலக்கண குறிப்பு. வினையால் அணையும் பெயர். தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து வந்த நூல்கள் எவை? நீதி நூல்கள். தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து வந்த நூல்கள் யாவை? விடை நீதி நூல்கள். நீதி நூல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளது? 14 கீழ்கணக்கு நூல்கள். சிறு பஞ்சமூலம் என்பதன் பொருள் 5 சிறிய வேர்கள். சிறு பஞ்சமூலம் 5 சிறிய வேர்கள். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் யார்? மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் யார்? காரியாசன். சிறு பஞ்சமூலத்தில் எத்தனை கருத்துக்கள் உள்ளன? 5. காரியாசன் இயற்பெயர் யாது? காரி. எந்த நூல் இவரை மாக்காரியாசன் என்று சிறப்பிக்கிறது? பாயிரச் செய்யுள். 10 வயதில் சொற்பொழிவாற்றும் ஆற்றல் பெற்றவர் யார்? வள்ளலார். 10 வயதில் சொற்பொழிவாற்றும் ஆற்றல் பெற்றவர் யார்? வள்ளலார். 11 வயதிலே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தன் 15 வயதில் கவிதைகளை அனுப்பியவர் யார்? விக்டர் ஹியூகோ. 16 வயதில் தனது தந்தையின் போர்ப்படை தளபதியானவர் யார்? அலெக்சாண்டர். தனது 17 வயதிலேயே பைசா நகரத்தின் சாய்கோபுர விளக்கு ஊசலாடுவது பற்றி ஆராய்ந்தவர் யார்? கலீலியோ. அடுத்த டாபிக், வீட்டிற்கோர் புத்தக சாலை. ஃபர்ஸ்ட் ஒன்று, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் சிறந்த நண்பன், தலை சிறந்த நண்பன் என்றவர் யார்? ஆப்ரஹாம் லிங்கன். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் ஆப்ரஹாம் லிங்கன். நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு 2009. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2010. 4th ஒன், இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்று கூறியவர் யார்? அண்ணா. அறிஞர் அண்ணா எந்தெந்த மொழிகளில் பேச்சாளராக விளங்கினார்? தமிழ், ஆங்கிலம். தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அழைக்கப்பட்டவர் யார்? அறிஞர் அண்ணா. சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தநாயக்கன் பாளையம் ஒரு ஆண்டு ஆங்கில ஆசிரியராக அண்ணா பணியாற்றிய ஆண்டு. சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தநாயக்கன் பாளையம் ஒரு ஆண்டு ஆங்கில ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டு 1935. அறிஞர் அண்ணா எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார்? ஹோம்லேண்ட், மாலைமணி, ஹோம் ரூல், நம் நாடு, திராவிட நாடு, காஞ்சி. அறிஞர் அண்ணா எந்தெந்த இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றினார்? குடியரசு, விடுதலை. இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யார்? அண்ணா. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றியவர் யார்? அறிஞர் அண்ணா. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எங்கு உள்ளது? சரஸ்வதி மகால், தஞ்சை. 13. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எங்கு உள்ளது? கன்னிமாரா, சென்னை. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இந்தியாவில் மிகப்பெரிய தேசிய நூலகம் எது? கொல்கத்தா நூலகம். கொல்கத்தாவில் நூலகம் எப்போது தொடங்கப்பட்டது? 1836. கொல்கத்தா நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? 1953.
18. உலகின் மிகப்பெரிய நூலகம் எது? லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அமெரிக்கா. 19. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அண்ணா. உலகில் சாகா வரம் பெற்ற பொருள்கள் புத்தகம் என்றவர் கதை. 21. தேசிய நூலக நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆகஸ்ட் 9. 22. யாருடைய பிறந்தநாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது? இரா அரங்கநாதன். நூலகத்தின் தந்தை யாருன்னு கேட்டாலும் அவர் தான், ரா அரங்கநாதன். இளைஞர்கள் உரிமைப்போர் படையின் ஈட்டி முனைகள் என்ற பொன்மொழியை கூறியவர் யார்? அண்ணா. அடுத்து இலக்கணத்தில் இடைச்சொல் தொடர். இடைச்சொற்கள் பெயரையும் உயிரையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன, தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்று கூறியவர் தொல்காப்பியர். எந்த வகையான இடைச்சொல்கள் தற்காலத்தில் பயன்படுகிறது? ஆம், கூட, மட்டும், தான், ஆவது, ஓ, ஏ, ஆ. என்னும் இடைச்சொல் எந்தெந்த பொருட்களில் வரும்? எனும் இடைச்சொல் எந்தெந்த பொருட்களில் வரும்? எதிர்மறை, சிறப்பு, அளவை, எச்சம், ஐயம், முற்று, தெரிநிலை, ஆக்கம். அடுத்து 4th ஒன்று. ஓ என்னும் இடைச்சொல் எத்தனை பொருளில் வரும் என நன்னூல் கூறுகிறது? ஓ என்னும் இடைச்சொல் எத்தனை பொருளில் வரும் என நன்னூல் கூறுகிறது? விடை 8. ஏ என்னும் இடைச்சொல் எத்தனை பொருளில் வரும் என நன்னூல் கூறுகிறது? 6. தற்காலத்தில் ஏகார என்னும் இடைச்சொல் எந்த பொருளில் மட்டுமே வருகிறது? அழுத்தம். தான் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருள்களில் எத்தனை முறை வரும்? 1. 8வது கொஸ்டின். மட்டும் என்ற சொல் டேஷ் பொருளை தருகிறது? வரையறை. 9. ஆ என்னும் இடைச்சொல் டேஷ் பொருள் வரும்? வினா. ஆம் என்னும் இடைச்சொல் எந்தெந்த பொருட்களில் வரும்? இசைவு, சாத்தியம், பொருத்தம். 11. உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியது என்று கூறியவர் நன்னூலார். உரிச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒரு சொல் பல பொருள்களில் வரும் என்று உரிச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. கடி. உரிச்சொற்களில் பல சொல் குறித்து ஒரு பொருளில் வரும் உரிச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. உரு, தவ, நனி. 15. காமராசனின் கவிதை நூல் எது? கருப்பு மலர்கள். திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் தண்ணீர் தண்ணீர். நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேவின் குறுநாவல் எது? கிழவனும் கடலும். சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? ஒரு கிராமத்து நதி. எஸ். ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் எது? சாக்ரடீஸின் சிவப்பு நூலகம். ஓய்ந்திருக்கலாகாது என்று கல்வி சிறுகதையினை தொகுத்தவர் யார்? விடை அரசி ஆதி வள்ளியப்பன். முதல் ஆசிரியர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிங்கிஸ் ஐத்மாதவ். கல்வியியல் நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் பிரளயன். கரும்பலகை என்ற நூலின் ஆசிரியர் யார்? மலலா. இலக்கண குறிப்பு தருக. பூவாது எதிர்மறை பெயரெச்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட இந்த இயல் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.